அவ எனக்கு கெடுதல் பண்ணல அமுதா. என் குழந்தைங்க மேல எனக்கு இருக்கிற பாசத்தோட அளவை எனக்கு புரிய வச்சிருக்கா. பெரிய விஷயம் இல்ல. வாடி வெளிய வா. வெளிய மணியர் சார். ருத்ர தேவதை ருத்ரம் கொண்டு உன்னை சுத்தி சுத்தி வருதே. சத்திய தேவதை சூறாவளியாய் வெகுண்டெழுந்து வருதே. மூர்க்க அரக்கனை வெற்றி கொள்ள கடும் கோபம் கொண்டு வருதே. அதன் அக்கினி பார்வையில் அத்தனையும் தீ பற்றி கொள்ள வருதே. வந்துட்டண்டி. உன் வீட்டுக்கு நேர் எதிர் வீட்டுக்கு குடி வந்திருக்க. நீயும் நானும் பக்கத்துல பக்கத்துல இருந்ததை விட எதிரெதிரா தாண்டி இது வரைக்கும் இருந்திருக்கோம். இனிமேல இப்படி தாண்டி இருக்க போறோம். இறக்கி வைங்க உள்ள. என்ன பாக்குற? என்ன பாக்குற? வீட்டை லீஸுக்கு எடுத்திருக்கேன்டி. இனிமே நானும் என் பொண்டாட்டியும் இங்கதான் குடியிருக்க போறோம். என்னங்க எதுக்குங்க அவங்க கிட்ட போய் வம்பு இழுத்துட்டு இருக்கீங்க? வாங்க போலாம். விடுறி. நான் இங்க குடி வந்திருக்கிறதே இவன் நிம்மதியை கெடுக்கிறதுக்காக தான். வம்பை இப்ப ஆரம்பிக்காம வேற எப்ப ஆரம்பிக்கிறதா? செல்லமா இங்க பார். என்னோட குழந்தைங்க 2 பேரும் என் கைக்கு வர வரைக்கும் நான் இங்க தாண்டி இருக்க போறேன். பாத்துறேன்டி. நீ ஆச்சா நான் ஆச்சான் பாத்துறேன். அடச்சி வாய் மூடு. குறைக்கிறதெல்லாம் கடிக்காதுன்னு என் அண்ணி பெத்த குழந்தைங்களுக்கே தெரியும். உன் உதாருக்கெல்லாம் பயப்படுறதுக்கு இங்க யாரும் இல்ல. அமுதா பேசாம இரு. நீங்க சும்மா இருங்க. நீ என்ன மிரட்டாரு அவரு? எதிர் வீட்டுல குடி வந்துட்டா பெரிய இவரா? என்ன பண்ண முடியும் அவரால? குழந்தைங்க மேல கை வச்சு பாரு. வெச்ச கை இருக்காது. அமுதா நீ ஒண்ணும் பேசாத, உள்ள போ. பின்ன என்ன நீ கேக்குறதுக்கு ஆள் இல்ல நினைச்சிட்டு இருக்காரா? என்னடி பெரிய ரவுடியாட்ட சவுண்ட் குடுக்குற பாக்குறியா? இப்ப சொல்றேன்டி. இந்த கோர்ட் இல்ல இன்னும் 1000 கோர்ட் தீர்ப்பு சொன்னாலும் என் குழந்தைங்கள இவகிட்ட இருந்து மீட்காம ஓய மாட்டான் இந்த வடமலை. யோ இப்ப நீ போறியா இல்லையா? இல்லைன்னா போகவே மாட்ட நீ. ஏய் பாக்கலாம்டா. பாக்கலாம் யார் உள்ள போறாங்க யார் வெளியே போறாங்கன்னு பாக்கலாம்டா. என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவேன்னு கேக்குறேன். குழந்தைங்களை கடத்திடுவியா இல்ல தூக்கிட்டு தான் போயிடுவியா? செஞ்சுதான் பாரு. இந்த வீட்டு வாசப்படியை மீச்சு பாரு. அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற. அமுதா நீங்க சும்மா இருங்க. நீ அவர் என்னதான் செய்வாருன்னு பாத்துடலாம். அமுதா பேசாத. ஆமா தூண்டி விட்டுட்டு இப்ப அடக்குறியா? என்னங்க இது சொன்னா கேளுங்க. முடியாது. நான் இங்க சும்மா இருக்கிறதுக்கு வரல. ஆமா ஆமா செருப்படி வாங்கிட்டு போறதுக்கு தானே வந்திருக்காரு. அமுதா சொல்றது கேளு. நீ உள்ள போ. அவரை முதல்ல போ சொல்லுங்க. நீ அமுதா உன்னை உள்ள போன்னு சொல்றேன். போ உள்ள. எல்லாரும் போங்க. போங்க உள்ள. தயவு செஞ்சு வாங்க. நீ போ உள்ள போ. நீ போ நான் வரேன். போ போ உள்ள. மணியரசு உள்ள போ. இந்த அக்கிரமத்தை பாத்தியா? என்ன திமிரு பத்தியா அவருக்கு? கோலத்தனம் பயத்தை கொடுக்கும். பயம் பதட்டத்தை கொடுக்கும். பதட்டம் பைத்தியமாக்கும். ஒரு பைத்தியத்தை கிண்டல் பண்றது மனிதாபிமானம் இல்ல. நீங்க எல்லாரும் உள்ள போங்க.
நான் சத்தியமா சொல்றேன் ஸ்னேகா, இவங்கெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டாங்க. செல்லம்மா இவனுக்கு என்ன கெடுதல் பண்ணா? இவன் அடிச்ச கூத்தெல்லாம் சகிச்சுக்கிட்டு இத்தனை வருஷம் குப்பை கொட்டினாலே இவன் கூட, அதுக்கே அவளுக்கு கோவில் கட்டணும். அவளுக்கு துரோகம் பண்ண இவனுக்கு எப்படிதான் மனசு வந்ததோ? எவ்வளவு திமிர் இருந்தா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளையும் இங்கேயே கூட்டிட்டு வந்து அவளை செல்லம்மா வீட்டு எதிரிலேயே குடி வச்சிருப்பான். கேட்கறதுக்கு நாதி இல்லாம போயிடுச்சுங்கிற திமிரு தானே. ஆண்டவன் ஒருத்தன் இருக்கான், கண்டிப்பா அவனுக்கு கூலி கொடுப்பான். அட, அந்த மனுஷன் தான் புத்தி கேட்டு நடந்துக்கிட்டான்னா இந்த பொண்ணுக்கு புத்தி எங்க போச்சு? அப்படியே பத்திக்கிட்டு வந்துச்சு. என்ன ஜென்மங்க இதெல்லாம்? இன்னொருத்தி வாழ்க்கையை நாசம் பண்றமேன்னு தோணவே தோணாதா? அப்படி அடிச்சு புடுங்கி வாழ்ந்து என்னத்தை சாதிக்க போறாங்க இவங்கெல்லாம்? இவங்கெல்லாம் உருப்படவே போறது இல்ல. செத்து போனா ஐயோ பாவம்னு 2 சொட்டு கண்ணீர் விட கூட ஆளு இருக்க போறது இல்ல. எதிர்பார்க்கலக்கா, சத்தியமா நான் இதை உங்ககிட்ட எதிர்பார்க்கல. மூடி மூடி வச்சாலும் மனசு ஒரு ஓட்டப்பானு சும்மாவா சொன்னாங்க. தெரிஞ்சிருச்சுக்கா உங்க மனசுல என்ன இருக்குன்னு. இப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப நீங்க பேசுனதெல்லாம் எனக்கும் பொருந்தும்ல. நீ என்ன, நானும் உங்க புருஷனை 2ஆவது தடவை கல்யாணம் பண்ணிக்கிட்டவே தானே. உங்க வாழ்க்கைய கெடுத்துவேன்னு எல்லாரும் என்ன சொன்னாங்கல்ல. நீங்களும் அழுதிங்க, அடம் பிடிச்சிங்க, என்னென்னவோ முயற்சி பண்ணி பாத்தீங்க. ஆனா நான் விட்டேனா? தாலி கட்டிட்டு பொண்டாட்டிங்கிற அந்தஸ்தோட தானே இந்த வீட்டுக்குள்ள வந்தேன். அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி நான் செத்தாலும் 2 சொட்டு கண்ணீர் விடுறதுக்கு கூட யாரும் இருக்க மாட்டாங்க தானே. அப்படிதானேக்கா? என்ன பேசுற? இது வேற அது வேற. எப்படிக்கா வேற வேற ஆகும்? எனக்கும் அவளுக்கும் என்ன வித்தியாசத்தை கண்டுட்டீங்க? உலகமே சொல்றதுதான் 2ஆவது கல்யாணம் பண்ணிக்கிறது தப்பு, துரோகம், அநியாயம்னு. இதே தானக்கா நீங்களும் சொல்றீங்க. அப்படின்னா நீங்க விருப்பம் இல்லாம கஷ்டப்பட்டு ஜீர்ணிச்சுக்கிட்டு தான் என்ன நீங்க இங்க இருக்க வச்சிருக்கீங்க. அப்படித்தானேக்கா? வேண்டாக்கா, எனக்காக நீங்க கஷ்டப்பட வேண்டாம். நான் போயிடுறேன். வாய மூடு ஸ்னேகா. என்ன பேசுற நீ? என் புருஷன் சாக கடந்தப்ப கிட்னி குடுக்கறேன்னு முன் வந்தவ நீ. அவர் மேல பாசம் பரிவு எல்லாம் வச்சிருந்த நீ நடந்துகிட்ட விதத்தை பார்த்து இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணான்னு பிரமிச்சு போய் நானே கூட்டிட்டு போய் அவர் கையில தாலியை கொடுத்து உன்னை கட்ட வச்சேன். செல்லம்மா புருஷன் என்ன பண்ணா சொல்லு? அவளை நடுரோட்ல தவிக்க விட்டுட்டு குழந்தைங்களை தூக்கிட்டு கோழை மாதிரி ஊற விட்டு ஓடி போயிட்டான். உன் முதல் பொண்டாட்டி எக்கேடு கெட்டு போனா எனக்கு என்ன? எனக்கு நீ தாலி கட்டிட்டியா, அது போதும்னு தொடச்சு போட்டு வந்து நிக்கிறா இவ. இன்னொருத்தியா இருந்தா உனக்கு ஏற்கனவே ஒரு பொண்டாட்டி இருக்கிறப்ப நான் எதுக்குடான்னு சட்டை புடிச்சு வீதியில கொண்டு வந்து நிறுத்தி இருக்க மாட்டா? கேள்வி கேட்டிருக்க மாட்டா அவ? கேட்டிருக்கலாம்க்கா. நமக்கு எப்படி தெரியும் அதெல்லாம்? அவர் இதுக்கு என்ன பதில் சொன்னாரோ, அங்க என்ன நடந்துச்சோ தெரியாம நம்ம எப்படி பேச முடியும்? இல்ல ஸ்னேகா, நீ தப்பா புரிஞ்சிருக்க. 2ஆவது கல்யாணம் பண்ணிக்கிறது சரியா தப்பான்னு நான் பேச வரல. ஆனா நீ உன்னோட தியாகத்தால் என் மனசுல இடம் பிடிச்சிருக்க. அவ திமிர் புடிச்சு போய் வடமலையை கல்யாணம் பண்ணிருக்கா. தப்பி தவறி கூட அவளோட உன்னை நீ கம்பேர் பண்ணிக்கிட்டு உன்னோட தரத்தை நீ குறைச்சுக்காத. இல்லக்கா, நீங்க என்ன சொன்னாலும் 2ஆம் தரம் தானே. ஆனா உங்க வாயால இப்படி ஒரு வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம் இந்த வீட்ல எப்படி என்னால நிம்மதியா இருக்க முடியும்? ஸ்னேகா, நீ அப்படி பேசுற? அவர் இறந்து போறதுக்கு முன்னாடி உனக்கு தாலி கட்டியிருக்காரு. கல்யாணமாகி அவர் கூட சந்தோஷமா வாழ்ந்ததே இல்ல. தாலி கட்டிக்கிட்டதே என்னையும் ரத்னாவையும் காப்பாத்துறதுக்காக தான். உன்னை போய் நான் தப்பா நினைப்பேனா? ஸ்னேகா, உன்னை விட்டா எனக்கும் ரத்னாவுக்கும் வேற யார் இருக்காங்க? இனிமே அப்படி எல்லாம் பேசாதம்மா.
ஹலோ கலைவாணி, நான் அண்ணன் பேசுறேன். சொல்லுங்க பிரேமாக்கா. தெருமுனையில ஒரு பெரிய வீடு இருக்குல்ல, நான் நிக்கிறேன். நீ உடனே கிளம்பி வா. அப்படியாக்கா? அடுப்புல குழம்பு கொதிச்சிட்டு இருக்கே. சரி பரவாயில்ல, நான் வந்துடுறேன். நீங்க அங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன்க்கா. மாமா, பிரேமாக்கு ஏதோ ஊருக்கு போறாங்களா, தெருமுனையில நிக்கிறாங்களா, அவங்களுக்கு சீட்டு பணம் கொடுக்கணும். நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். நீங்க கொஞ்சம் அடுப்பு பாத்துக்கங்க. அடுப்ப என்ன பாத்துக்க சொல்ற? நீ வேலைய பாரு, பணத்தை கூட நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். ஐயோ, அந்த அக்கா கிட்ட வேற ஒரு விஷயம் பேசணுங்க. அவங்கள விட்டா அப்புறம் பிடிக்க முடியாது. நீங்க 2 நிமிஷம் கழிச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க, நான் அதோ வந்துட்டே இருக்கேன். நாட்டுல இவ்வளவு தவிர வேற யாரும் இவ்வளவு சின்சியரா சீட்டு பிடிக்க மாட்டாங்க. அண்ணே, எப்படின்னு இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. உன்னை தொந்தரவு பண்ணிட்டேனா? உன் வீட்டுக்கார் வீட்டுல இருக்காரா? அவர் வீட்டுல தான் இருக்காரு. தொந்தரவுலாம் ஒண்ணும் இல்ல, நீங்க சொல்லுங்க அண்ணே. ஒண்ணு இல்லம்மா, லீஸுக்கு புதுசா ஒரு வீடு பாத்திருக்கேன். இன்னைக்கு பால் காய்ச்சணும். ரொம்ப சந்தோஷம் அண்ணே. யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், நான் அதெல்லாம் நம்ப மாட்டேன். என் அண்ணனை பத்தி எனக்கு தெரியாதா? நீங்க எது பண்ணாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். தேங்க்ஸ்மா. பால் காய்ச்சறதுக்கு சொந்தத்துல இருந்து சுமங்கலி பொண்ணு யாராவது ஒருத்தர் வரணும்னு காயத்ரி சொல்றா. எதுக்குன்னு கேட்டா முறைச்சுக்கிட்டு நிக்கிறா. அண்ணி ரொம்ப சென்டிமெண்ட் டைப்போ? அது என்னமோ, எனக்கு இதுலலாம் நம்பிக்கை இல்லம்மா. பால் காய்ச்சறதுக்கு ஒரு பால் பாக்கெட்டும் அடுப்பும் இருந்தா போதும். அத சொன்னா யார் கேக்குறா? யாராவது வந்தே ஆகணும் நட முடிக்கிறா. எனக்கு உன்னை தவிர வேற யார்ட்டையும் கேட்க தோணல. அதான். இதுக்கு போய் என்ன இப்படி தயங்குறீங்க? வா, நீன்னு சொன்னா வந்துட்டு போறேன். அதுக்கு இல்லம்மா, உன் புருஷன் ஒரு மாதிரியான ஆளு. அதுவும் நீ எனக்கு உதவி செய்யறேன்னு தெரிஞ்சா தேவையில்லாம உங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை வந்துடும் இல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். எப்ப வரணும்னு மட்டும் சொல்லுங்க. இப்பவே வந்தா நல்லா இருக்கும். ஒரு 5 நிமிஷம் தான். வந்து அடுப்பை மூட்டி பாலை காய்ச்சி கொடுத்துட்டா போதும். சரிண்ணே, வாங்க கிளம்பலாம். ஏமா, அவர்கிட்ட நீ என்ன சொல்லிட்டு வருவ? அவர்கிட்ட தானே சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். வாங்க பிரச்சனை போலாம். இல்ல வராது. சரி வாமா. அண்ணே. என்னம்மா? கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. கேட்காம விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க, இந்த மண்டைக்குள்ள கொயின்னு குறைச்சலாவே இருக்கும். நீங்க ஏன்னா அவங்கள 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? சாக கிடந்த அவங்க அம்மாவை காப்பாத்துறதுக்காக தான் நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அப்ப ஆசைப்பட்டு கட்டிக்கலையா? மனசு விட்டு போச்சு கலைவாணி. இந்த உலகத்துல என்னோட 2 குழந்தைங்களை தவிர வேற எது மேலே எனக்கு ஆசை இல்ல. புரியல அண்ணே. அவங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னா ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்க்க வேண்டியதானே? விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ணிட்டு எதுக்கு இப்படி கஷ்டப்படணும்? இல்ல, உனக்கு முழுசா சொன்னாதான் புரியும். நான் இப்ப கஷ்டப்படுறேன்னு சொல்லல, ஆனா சந்தோஷமா இல்ல. நிச்சயமா இல்ல. காயத்ரி என்கிட்ட அன்பா தான் இருக்கா, மரியாதையா தான் நடந்துக்கிறா, எனக்கு ஏத்த பொண்டாட்டியா தான் இருக்கா. ஆனா என் மனசுல என் குழந்தைங்க தான் இருக்காங்க. அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டது ஒரு விபத்து. ஆனா அந்த விபத்து எனக்கா அவளுக்கானதான் சரியா தெரியல. பெரிய மனசுன்னு உங்களுக்கு. சத்தியமா சொல்றேன், யார் என்ன சொன்னாலும் நீங்க செஞ்சது கரெக்ட்னு தான் எனக்கு படுது. ஒரு உயிரை காப்பாத்துறதுக்காக இவ்வளவு பெரிய தியாகத்தை செஞ்சிருக்கீங்களே, நிஜமாவே நீங்க கிரேட் தானே. என்னம்மா பண்றது, பிரயோஜனமே இல்லாம போயிடுச்சு. அவங்க அம்மா பிழைக்கணுங்கிறதுக்காக தான் அவ கழுத்துல நான் தாலி கட்டினேன். ஆனா அவங்களும் இப்ப இறந்துட்டாங்களே. அப்படி என்ன நீங்க நினைக்கிறீங்க? என்னைக்கோ செத்துருக்க வேண்டியவங்கள பொண்ணு கல்யாணத்தை பார்த்துட்டு போற வரைக்கும் பழைக்க வச்சிருக்கீங்களே, அது பெருசு இல்லையா? விடுங்க அண்ணே, பேசுறவங்க 4 விதமா பேசதான் செய்வாங்க. உங்க மனசு எனக்கு தெரியும்ண்ணே. நீங்க எந்த தப்பும் பண்ணல அண்ணே. இப்ப சொல்றேண்ணே, புது அண்ணியோட நீங்க 100 வருஷம் சந்தோஷமா வாழத்தான் போறீங்க.
உங்க 2 பேருக்கும் குழந்தை பிறக்கத்தான் போகுது. யார் என்ன பண்ண முடியும்னு நானும் பாக்குறேன். சாபம் கொடுக்கறவங்க எல்லாம் கண்டுக்காதீங்க அண்ணே. எல்லாரும் கொடுக்கற சாபம் பலிக்குதுன்னா உலகத்துல யாருமே நல்லாவே இருக்க முடியாது. ஏன்னா இந்த ரோட்ல போறீங்க? வீடு எங்க பாத்திருக்கீங்க? அண்ணே, இது அண்ணி இருக்கிற தெரு. அண்ணே, என்னண்ணே?